Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியர் செட் பண்ணுறதுக்காக தான் TNAU கவுன்சிலிங் சொந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இப்போ தான் நம்ம வீடியோ வந்து என்னாச்சும் போட்டிருந்தோம். அதாவது TNAU கவுன்சிலிங்கே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக குழப்பத்தில் தான் எப்போயுமே நடக்கும். இந்த வருஷம் ரொம்ப குழப்புறாங்களே சார் அப்படின்னு சொல்லி பசங்க புலம்பி தள்ளுறாங்க. சரியா, நல்லா ஒரு பையனுக்கு அதாவது ஸ்லைடிங் ப்ராசஸ் வந்து அப்ளை பண்ணிட்டு வந்திருக்கிறாரு. அவருக்கு என்ன பண்ணிருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் மெயில் வந்து பார்த்துக்கலாம். இந்த மெயில் உங்களுக்கு வந்திருக்கான்னு பாருங்கள். ரவுண்ட் 2 வந்து 15ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்குது. அதனால் ரவுண்ட் 2க்கு நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் கவுன்சிலிங் ரெடி ஆகுங்கன்னு சொல்லி என்னாச்சு பார்த்தீங்கன்னா மெயில் வந்திருக்கு. இப்போ இதில் என்ன குழப்பம் ஆயிடுச்சுன்னா, பசங்களுக்கு ஸ்லைடிங் ப்ராசஸ் வர கோயம்புத்தூரில் போய் ரிப்போர்ட் பண்ணணுமா சார் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய பசங்க கேட்க ஆரம்பிச்சாங்க. நிறைய பேருக்கு ஒரு குழப்பமே வந்துருச்சு. அதாவது அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு நாங்கள் போகிறதா இல்லை வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா எப்பயுமே இந்த குழப்பம் ஆக்சுவலாக வந்து இந்த கவுன்சிலிங்கை மெர்ஜ் பண்ணி நடத்துறதுக்கு காரணமே பசங்க வந்து TNAலையும் சீட் எடுக்கிறாங்க, அண்ணாமலையிலையும் சீட் எடுத்துட்டு இந்த சீட்டும் அந்த சீட்டையும் எடுத்துட்டு எந்த சீட்டை எடுத்துகிட்டு போகிறதுன்னு தெரியாமல் குழப்பத்தில் என்ன பண்ணிடுறான்னு பார்த்தீங்கன்னா எங்கே போகிறதுன்னு தெரியாமல் பண்ணிட்டு இருக்காங்க. சீட் வந்து வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்லி தான் எல்லா கவுன்சிலிங்கும் மெர்ஜ் பண்ணி வச்சாங்க. ஆனால் அதே தப்பை கவர்மெண்ட்டே பண்ணும்போது, அதாவது தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியே பண்ணும்போது ரொம்ப வெறுப்பாக தான் இருக்குது. ஒரு ஆளுக்கு ஒரு சீட்டு கிடச்சிச்சு, திரும்ப எதுக்கு அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் அலாட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அது வந்து அதை வந்து என்ன விவரித்து சொல்கிறதுன்னு தெரியல. சரியா, அதனால் ஒருவேளை நீங்கள் ப்ரைவேட் காலேஜில் ஃபீஸ் கட்டுறது அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணிடுறீங்க, உங்களுக்கு ப்ரைவேட் காலேஜ் ஏதாவது கிடச்சிருந்துச்சு அப்படின்னா, ஒருவேளை அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் செல்ஃப் சப்போர்ட் இல்லாமல் அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்குள்ளே உங்களுக்கு கிடச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், போகலாம். அதே மாதிரி நம்ம ஒரு மெயில் சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, ரவுண்ட் 2ஓட ஷெடியூலுக்காக மெயில் வந்துருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் அதாவது ரவுண்டு 1ல் போய் ஏற்கனவே ஸ்லைடிங் ப்ராசஸ் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வந்திருந்தீங்கன்னா நீங்கள் எங்கேயுமே போக தேவையில்லை. ஃபைனல் அலாட்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு அலாட்மெண்ட் கிடைக்கும். அப்போ நீங்கள் காலேஜுக்கு போனால் போதும். இதுக்கப்புறம் நீங்கள் கோயம்புத்தூர் போகணும் அவசியம் இல்லை. ஆனால் ஃபேஸ் 2 இப்போ தான் உங்களுக்கு மெயில் ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு. நீங்கள் உங்களுக்கு கவுன்சிலிங் இப்போ தான் கூப்பிட்றாங்க, 15ஆம் தேதி வாங்க அப்படின்னு சொல்லி கவுன்சிலிங் இப்போ தான் கூப்பிட்றாங்க அப்படின்னா தயவு செய்து நீங்கள் ரெடி ஆயிருங்க கோயம்புத்தூர் போகிறதுக்கு. சரியா, அதனால் அப்டேட் வந்து வந்துகிட்டே இருக்கும். நம்ம உங்களுக்கு தெளிவாக நம்ம சேனலில் என்ன சொல்வது உங்களுக்காக கொடுக்குறோம். அதனால் ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. அட்மிஷன்கள் வேணும் அப்படின்னா எப்போ வேணால் நீங்கள் நம்ம தொடர்பு கொள்ளலாம். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.